இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைட்டில் டாக்ஸ் அவங்க சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். தமிழ் டைரக்டர்ஸ் தக் விசஸ் ட்விஸ்ட்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். கைஸ், எப்பவுமே நம்மள வெயிட்டிங்லேயே வெறியாக்க வைக்கிறது ஒரு படத்தோட அப்டேட் தான். ஓ, அப்போனா வரப்போற படத்தோட அப்டேட்ஸ்ல நீங்க கொடுக்க போறீங்க அப்படிதானே? அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொன்னேன். அந்த படத்தோட இயக்குனர்களின் அன்சீனை பத்தி பார்க்க போறோம். நீங்க பார்த்து ரசிச்ச படத்தோட டைரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றத பாப்பீங்க. நெல்சன்னா யாருன்னு தெரியுமா? தெரியல சார். நெல்சன்னாலே ஆல்வேஸ் ஃபன்னு தான். அது அவர் எடுக்கிற படங்கள்லயா இருக்கட்டும், அவர் பேசுறதுலயா இருக்கட்டும், எல்லாமே. இது என்னோட சென்சிபிலிட்டி. அவர் சிரிக்கிறார், நான் ஏன் சிரிக்கிறேன்? ஆனா அவருக்கே நடந்த ஒரு சோகமான விஷயம்னா விகடன்ல நடந்தது தான் நினைக்கிறேன். ஆனா தலைவன் அப்ப கூட ஸ்டேஜ்ல போய் ஃபன் மூமெண்ட்டை தான் தெரிக்க விட்டுருந்தாரு. அவர் சும்மா இருந்து நான் வரவான்னு கேட்பாரு. சரி வாங்க எப்படி சொல்றது, வரேன்னு சொல்றவர் எப்படி நான் எப்படி நிறுத்த முடியும்? நீங்க இவர் கூடவே இருந்துட்டு இருந்தா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. எங்க யார் கூட இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனந்த விகடனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவனுக்கு அவார்டோட இப்ப இவர் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் பயங்கரமா இருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக 9 மேம்க்கு எங்கேயாவது இந்த மாதிரி மாட்டினாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஆக்சுவலாக கோலமாவுக்கு நான் கலாட்டாலேயே ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். அப்பவும் பார்க்கல, அந்த வாங்கும்போதெல்லாம் பார்க்கல. ஆமாம் மேம் இல்லை, இப்போ இருக்கிறாங்க. அதனால் நான் அவங்க அப்போவே கிளம்புறேன்னாங்க. ஒரு செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சு உட்கார வச்சு. ஸோ 2021ல டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்னு டைட்டில் வச்சு சில டேரக்டர்ஸ் கூட இன்டர்வியூ வச்சிருப்பாங்க. அங்கே வந்த டேரக்டர்ஸ்லாம் யாருன்னா, ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் சூப்பராக இருக்கும். விக்னேஷ் சிவனோட நெல்சனுக்கு 2 வயசு கூட, 2 பேரும் ஒரே ஸ்கூல் மேட்ஸும் கூட. அந்த இன்டர்வியூல ஏஜை வச்சு 2 பேருக்கும் ஃபன் ஃபைட் போகும். ஓ, நிஜமாவே ஸ்கூல் ஒரே ஒரே வயசு ஃபெயில் ஆயிட்டான். இவன் சீனியர் சார், 6 இயர்ஸ் சீனியர். இவனை வந்து நான் கீழே நான் தான் கூப்பிடுவேன். இப்போ டை வாங்க காசு இருக்காங்க. நீங்க இப்ப குளிச்சுட்டு இதே குற்றாலம் கிட்ட நிக்க கருப்பா இருக்கு. இந்த பக்கம் போயிடும். என்ன வேணா பேசலாம், அதுக்கு நீ ஃபுல்லா பேசலாமா? You lose. ஸோ விக்னேஷ் சிவன் 2007 போடா போடி ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்களாம் பழைய ஆளுங்கன்னு விக்னேஷ் சிவன் கெத்தா சொல்ல ரிவெஞ்ச் மூமெண்ட்டுக்கு காத்திருந்த நெல்சன் சொன்னது இதுவே பழைய ஆளுங்க சார். நாங்களாம் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம்ல. காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. You win. இதே டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்ல ஆங்கரான பரத்வாஜ் ரங்கன் சூரரை போட்டு படத்துல சில விஷயம் நல்லா இருக்கு, சில விஷயம் நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு சுதா மேம் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, என் படம் பிடிக்கலன்னு சொன்னேயா, அதுல பொலைட் என்ன இருக்கு? பிடிக்கலன்னா பிடிக்கலதான். சுதா மேம் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸோட ரியாக்ஷனும் ஒரு ஜானர்ல இருந்துச்சு. என்னன்றது பேசிட்டு அப்புறம் சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பரத்வாஜ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு ஃபில்ம் வொர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் வேற ஜானர்ல டைரக்டர்ஸா நாங்க உங்களை கேக்குறோம். வந்து எல்லாரும் வேற ஜானர் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ். Come on, tell us. Please come out. Speak out. Jawab do. Where is the proof? Tell me. சொல்லுங்க. உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது.
நம்ம வாயை நம்ம விட்டு அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் சாரை பற்றி சொல்லணும்னா எல்லா படத்துலையும் ஜெயில் வச்சிருக்கீங்களே சார், ஜெயிலுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு கனெக்ஷன்? ஒன்றும் இல்லைங்க, போகக்கூடாதுன்னு தான். லோகேஷ் சாரை பற்றி பேசணும்னா அந்த யூனிவர்ஸ் போய்கிட்டே இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெருசு. ஸோ லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வருது, அதில் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துருக்கோம் நம்ம. லியோ செட்டில் நடந்த ஃபன் மூமெண்ட்டை பாருங்களேன். கௌதம் மேனன் சார் வந்து அவர் தம் அடிக்க தெரியாதுன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு நான் போய் தம் அடிக்கலாம் கற்றுக் கொடுத்துருந்தேன். சார் இப்படி தான் அடிக்கணும், எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சார் உங்கள் காக்கா படத்தை பார்த்தா கைஸ், ஜிவிஎம் சார்னு சொன்ன உடனே தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கௌதம் வாசுதேவ் மேனன் சார் வந்து ஒரு தெலுங்கு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு வீட்டுக்கே ப்ரொமோஷனுக்காக. ஸோ அங்க இருக்கிற ஆங்கர் ஜிவிஎம் சாரை மணிரத்னம்னு நினைச்சுக்கிட்டு செக்கச்சி வந்த வான படத்துல 4 பெரிய ஹீரோஸ் வச்சு படம் எடுத்துருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு ஜிவிஎம் சாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு டக்லேட் கொடுக்குற மாதிரி. ஸோ 4 ஹீரோஸ் வச்சு படம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் தான் மணிரத்னம்ல ஷார்ப்பா 4:35க்குலாம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் మణిరత్నమావే రిప్లై கொடுத்திருப்பாరు జీవిఎం. మీరు చేసిన ప్రీవియస్ ఫిలిం లో చాలా మంది సింధు గారు, విజయ్ సేతుపతి, ఇంత మంది యాక్టర్స్ వాళ్ళని ఒక దగ్గరికి తీసుకురావడం హౌ టఫ్ ఆర్ హౌ డిఫికల్ట్? No, very difficult to work with Vijay Sethupathi, Simbu, Arun Vijay and Arun Swami, because to get their dates, they're all such busy actors. But then I'm Maniratnam, so they will easily come and I call them and I start shoot at 4:35 in the morning. They'll all be there. Simbu, if you heard that he doesn't come to Gautam Menon's films at 7 in the morning, for myself he was there, for me he was there at 4:30 in the morning, so it was a great experience. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? லாஸ்ட் அந்த ஒன்னே ஒன்று. ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் சிக்கிருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜ் சார் கொடுத்த இந்த இன்டர்வியூவோட இந்த பார்ட்டை மட்டும் கவனிங்க. நம்ம சாதிங்கிறது ஒரு அதிகாரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதோட உருவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய ஒய்ஃப் கிட்ட நான் வந்து அதிகாரத்தை செலுத்துறேன்னா அது சாதி தான். அது பேர். என்னோடய ஹஸ்பண்ட்ஸ் நான் வந்து அடிக்கிறேன், திட்டுறேன் அப்படின்னா, ஏன்னா என்ன திருப்பி அடிக்கணும்னு எனக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணா இதையும் பாருங்க. ரொம்ப டென்ஷன் வந்து டைரக்டர் தான். ரொம்ப எல்லாரும் அடி, எல்லாரும் அசிஸ்டன்ட் எல்லாரும் அடி, கண்ணாமண்ணு கத்துவாரு. ஒரே போர்க்களம் மாதிரி இருக்கும் ஷூட்டிங். அவரு ரொம்ப கத்துவாரு. கேமரா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸை மிஸ் பண்ணிருப்பேன். அவங்க யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து அடுத்த ஒரு சீரிஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நல்லா இருக்க ஒரு லைக் பண்ணிருங்க. வெற்றிமாறன் சார் சமயம் சொல்லுவாரு, ஒரு படம் வந்து அதுவா தன்னை வந்து உருவாக்கிக்கும், நம்ம வந்து we are just spectators அப்படி சொல்லுவாரு. அந்த ஃபிலிம் வந்து அதுவா கம்ப்ளீட் ஆகிக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து தன்னை the film will complete itself, it will use us to make it. we are not making a film, the film is making itself through us அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது நெல்சனோட நிறைய நானும் பார்த்துருக்கேன், நிறைய இன்டர்வியூ இதெல்லாம். அவர் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுவும் சிவகார்த்திகேயன், நெல்சன் அந்த டான் டைம்லாம் பயங்கரமாக கலாச்சிக்குப்பாங்க மாற்றி அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமாம், அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸு. ஏன்னா அவர் நெல்சன்லாம் அந்த விஜய் டிவியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் சிவகார்த்திகேயன் இவங்களாம் நல்ல பழக்கம்னால நல்லா தெரியும். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்கன்னா நம்மள நல்லா இது வாருவோம்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 2 பேரும் மாற்றி வாரிப்பாங்க, கவலைப்படாம. எனக்கு தெரிஞ்சு அந்த இன்டர்வியூ வந்து ட்ரெண்ட் ஆக்கணும், அப்பதான் அவங்க ஏதாவது டென்ஷன் ஆகி கத்துவாங்க அப்படின்னு பண்றதுதான் பண்றாங்க. ஆனா அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளே தெரியல அப்படின்னு அவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவர் ஜாலியா எடுத்துக்கு இல்ல, அவங்களாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியாம இருக்காது. ஏன்னா நிறைய மீடியா நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க. கண்டிப்பா யாராவது வாண்டடாவே வம்புழுப்பாங்க. அதனால இப்படி கடந்து போறதுதான் கரெக்ட். ஏதாவது வாய விட்டாங்கன்னா இவங்கள தப்பானவங்களா ஆக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்